22 ஜூலை 2026 இன்றைய நாளில் தூய மகதலா மரியானுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1-11 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். மரியா கல்லறைக்குள் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதைக் கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்த அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் இங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீர் என் சகோதரிகளிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையையும் உங்கள் தந்தையையும் என் கடவுளுமானிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுக்களை தூய மகதலா மரியாள் வழியாக இறைவன் பெற்றுத்தர நம்பிக்கையில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இன்று கத்தோலிக்க திரு அவை புனித மரிய மகதலேனாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரிய மகதலேனாவுடைய ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடைய நினைவு நாளை ஒரு பெருவிழாவாக உயர்த்தியிருக்கிறார். நற்செய்தியாளர் யோவான் விவரிக்கும் உயிர்த்தெழுதல் நிகழ்வின் ஆகச் சிறந்த தருணத்தை இன்று நற்செய்தியில் நாம் வாசித்தோம். அழுது கொண்டிருந்த ஒரு பெண்ணின் துயரத்தை உயிர்த்தெழுதலின் பேரானந்தமாக மாற்றிய இயேசுடைய பேரன்பையும் மரியா மகதலேனாவுடைய ஒப்பற்ற நம்பிக்கையும் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு ஆன்மீக பயணத்தை புரிந்து கொள்ள விவிலியம் அவரை என்ன சொல்கிறது என்பதை பற்றி அறிய வேண்டும் என்றால், லூக்கா நற்செய்தி 8:2 பார்க்கின்ற பொழுது, இவரிடமிருந்து இயேசு 7 பேய்களை ஓட்டினார் என்கிற காண்கிறோம். 7 பேய்கள் என்பது அவர் கடுமையான மன உளைச்சல், ஆன்மீக போராட்டம் அல்லது தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதை குறிக்கிறது. இயேசு அவரை தொட்டு குணமாக்கி அந்த நொடி மரியா தன்னுடைய வாழ்வையே இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றார். அவர் வெறும் ஒரு சீடராக மட்டும் இருக்கவில்லை. இயேசுடைய சிலுவை பாதையிலும் மரணத்தின் பொழுதும் பெரும்பாலான சீடர்கள் பயந்து ஓடிய நிலையில் அன்னை மரியாவுடன் யோவானுடன் சிலுவையில் அடியில் உறுதியோடு நின்றவர்தான் இந்த மரிய மகதலேனா. இயேசுனுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அந்த இடத்தை குறித்து வாரத்தில் முதல் நாள் விடியற்காலில் இருட்டாக இருக்கும் பொழுதே கல்லறையை நோக்கி ஓடியதுதான் அவருடைய அன்பு. இன்றைய நற்செய்தி மரியா கல்லறைக்குள் வெளியே நின்று அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இயேசுனுடைய திருடப்பட்டதோ என்ற பயம் அவளை ஆட்கொள்கிறது. அங்கே தோன்றும் வானதூதர்களிடமும் பின் இயேசுவிடமும், என் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், எங்கே வைத்தார்கள் என்று தெரியவில்லை என்று கலக்குகிறார். இயேசு அவருடன், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார். நற்செய்தி பார்த்ததை போன்றுதான் தோற்றக்காரர் என்று நினைத்து அவரிடமும் பேசுகின்றார். ஆனால் இங்கு அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ஒரு இறந்த உடலை ஒரு பெண்ணாகிய தான் தனியாக தூக்கி கொண்டு வர தயாராக இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் போயிட்டு தூக்கி கொண்டு வரேன். அந்த ஒரு வார்த்தை, துணிவு, அவ்வளவு பெரிய அன்பு. அவருடைய இந்த இல்லையற்ற அன்பை கண்ட இயேசுதான் அவருடைய பெயரை தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார்.
அந்த வார்த்தையுடைய ஒட்டுமொத்த துயரமும் அவள் இங்கு மறைந்து விடுகிறது. உடனே அவள் எபிரேய மொழியில் ரபூனி என்று அலறிக்கொண்டு அவருடைய பாதத்தில் விழுகிறார். நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார் என்ற இயேசுடைய வார்த்தை இங்கு நமக்கு நினைவு வருகிறது. அவர் ஒரு நல்ல ஆயர், அவள் ஒரு நல்ல ஆடு என்பதை இது நிரூபிக்கின்றது. இயேசு அவரிடம், என்னை தொடாதே, நீர் என் சகோதரிடம் போய் என் தந்தையும் தந்தையினுடைய கடவுளும் என் கடவுளுமாய் இருக்கிறவரிடம் நான் செல்ல இருக்கேன் என்று போய் சொல் என்று ஒரு புதிய நற்செய்தியை அவளுக்கு போதிக்க அனுப்புகிறார், ஒப்படைக்கின்றார். இயேசுடைய உயிர்த்தெழுதல் செய்தியை முதலில் உலகிற்கு, அதுவும் பயந்து உயர்ந்து கொண்டிருந்த திருத்துதர்களுக்கு அறிவிக்கின்ற முதல் வாக்கியத்தை ஒரு பெண்ணுக்கு, அதுவும் சமுதாயத்தால் ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு, மரிய மகதலேனாவுக்கு அளிக்கப்படுகிறது. இதனால்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் இவரை திருத்துதர்களுக்கெல்லாம் திருத்துதர் என்று அழைக்கிறார். மரிய மகதலேனா வாரத்துடைய முதற்காலையில் இன்னும் இருள இருந்த பொழுது இயேசுவை தேடி செல்கின்றார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் துன்பம், தோல்வி, நோய், வறுமை போன்ற இருளான சூழ்நிலைகள் வருகின்றது. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் கடலை விட்டு தூரமாய் ஓடிவிடுகிறோம். ஆனால் மகதல மரியாம் இருண்ட அந்த ஒரு நொடியில் இயேசுவை தேடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு இயேசுவை தேட வேண்டும். இருளை கண்டு, வாழ்வினுடைய இருளை கண்டு அஞ்சாமல் ஒளியான இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும். மகதல மரியா கடந்த வாழ்க்கை பலவீனங்கள் நிறையாக இருந்தாலும் இயேசு அவருடைய கடந்த காலத்தை பார்க்கவில்லை. அவருடைய நிகழ்கால அன்பையும் எதிர்கால நம்பிக்கையை மட்டும்தான் அங்கு பார்த்தார். இந்த சமூகம் நம்முடைய பழைய தவறுகளையே சுட்டு காட்டி நம்மை பலவீனப்படுத்தலாம். ஆனால் நாம் இயேசுவிடம் வருகின்ற பொழுது அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மையாக்கி உன்னதமான ஊழியத்திற்கு, நற்செய்திக்கு, இறை வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறார், பயன்படுத்துகின்றார். நம்முடைய கடந்த கால பாவங்களை நினைத்து நாம் சோர்த்து போகக்கூடாது. இறைவனுடைய இரக்கத்தை நம்ப வேண்டும். இறைவனிடத்தில் மீண்டும் திரும்பி வர வேண்டும். மரிய மகதலேனா இயேசுவை கண்டவுடனேயே நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீர்களும் ஓடி போய் சொல்கிறார். அதுபோலதான் இன்று நற்கரையிலும் இறை வார்த்தையிலும் உயர்த்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருக்கிறோம். அதை நாம் இதயத்தோடு மட்டும் சுருக்கி கொள்ளாமல் நம்முடைய குடும்பத்திலும் வாழ்கின்ற சமூகத்திலும் நம்முடைய நண்பர்களிடத்தில், நம்முடைய வாழ்விலுடைய அனைத்து நேரங்களிலும் நம்முடைய மற்றவர்களிடம் நான் என் வாழ்வில் இயேசுவை, அவருடைய அன்பை கண்டேன் என்று நற்செயல் வழியாக பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நாம் பெற்ற ஆன்மீக ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான ஒரு நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களை புரிய தூய மகதலேனா அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு இன்று தருகிறது. அழிந்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு உயிர்த்தெழுதலுடைய முதல் சாட்சியாக மாறுகின்றார். சோகத்தோடு சென்றவருக்கு மகிழ்ச்சியினுடைய நற்செய்தி இறைவன் அளித்திருக்கின்றார். நம்முடைய அழுகை, கவலைகளை இன்று ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். நம் பெயரை சொல்லி அழைக்கின்ற இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்து ஆண்டுடைய சாட்சிகளாக மாறுவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தூய மகதலா மரியாவுக்கு நிலைத்த உண்மையான மீட்பிற்காகும், அவரை உயிர்த்தினுடைய முதல் சாட்சியாக உயர்த்திய பேரன்பிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். பலவீனங்களால் அலகழிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தீமையின் பிடியிலிருந்து விடுவித்து திருத்துதராக மாற்றிய இரக்கம் எங்களை வியக்க வைக்கிறது. அன்று நான் இன்று மரிய மகதலேனாவை போன்று என்னுடைய இருளான துன்பத்தில் உம்மை தேடுகின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஒரு ஆன்மீக தாகத்தை எங்கள் மேல் ஊற்றியறலும். உலக காரியங்கள் எங்களுடைய மனதை நாங்கள் இழந்து விடாமல் உமது பாதத்தையே தஞ்சம் என்று பற்றி கொள்கிற உறுதியான அன்பை எங்களுக்குள் ஊற்றியறலும். மனிதர்கள் எங்களை கடந்த கால தவறுகளை சுட்டி காட்டி எங்களை புண்படுத்துகின்ற பொழுது எங்களை பெயர் சொல்லி அழைத்து தேற்றுகின்ற நம்முடைய தெய்வீக அன்பின் குரலை இன்று நாங்கள் கேட்கின்ற ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தாரும். அழிந்து கொண்டிருந்த மரியானுடைய துயரத்தை துடைத்ததைப் போல எங்களுடைய வாழ்வினுடைய கண்ணீரையும் கவலையும் துயரத்தையும் வல்லமையினால் மகிழ்ச்சியாக மாற்றிடலாம். ஆண்டோரே, இன்று எங்களுடைய வாழ்வினுடைய ஒளியாக இருப்பவரே, நீ தந்துள்ள இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறி மரிய மகதலுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றதனாலே எங்களுடைய ஆசீர்வாதத்தால் எங்கள் அனைவரையும் நிரப்பியறலும். இன்று நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளும், சந்திக்கின்ற அனைத்து நபர்களிடத்திலும், மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும்,
உண்மையே நாங்கள் கண்டெடுத்திட எங்களுக்கு ஒரு நல்ல கண் பார்வையை தாரும். இன்று எழக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் தடைகளையும் தாண்டி உபதாவின் துணையோடு வெற்றியை மகிழ்ச்சியும் எடுத்துக்கொள்ள தேவையான துணிவை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களையும் சிலனுடைய அன்பின் நிழலில் பாதுகாத்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தலும். நான் ஆண்டவரை கண்டு என்று கூறிய மகதல்லாவுடைய வார்த்தைகளை போன்று அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயலாக மாற்றி நேர்மையான வழியில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். நாங்கள் உண்மையான சீடர்களாக மாறி உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்கின்ற கருவிகளாக வாழ்ந்திட இந்த புதிய நாளில் எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டரின் மண்ணுக்கு வந்ததே எங்கள் அனைவரையும் தீமையின் பிடியிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மனித குலத்திற்கு முழுமையான விடுதலை தரத்தான் வந்தீர் என்பதை நாங்கள் நம்பி 7 பேய்களுடைய பிடியில் சிக்கி நிம்மதியிழந்து தவித்த மரிய மகதலாவை போன்று ஒரே வார்த்தையை குணமாக்கினீரே, அதே போன்று எங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து தேவையான விடுதலையை தாரும். உலக ரீதியாக பல்வேறு காரியங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்து எங்களுடைய சுய அறிவையும் கட்டுப்பாட்டை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் முது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். அனைவரையும் இரக்கமுள்ள கரங்களில் ஒப்படைக்கின்றோம். உடைய தீமை எங்கள் அனைவரையும் ஒருபொழுதும் வெல்ல முடியாது என்ற ஒரு உமது ஆன்மீக இரக்கத்தை எங்களுக்கு தாரும். எந்தெந்த காரியங்களில் உமது பிள்ளைகள் நசுக்கி ஆன்மீக பாதையை இருளாக்குகிறதோ அனைத்து கட்டுகளில் நமது திருப்பெயரால் இப்பொழுதே உடைந்து சிதறடிக்கட்டும். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையாக விடுதலை பெற்று என்று குறிப்பிட்ட ஆண்டவரை உமது இறை வார்த்தையோடு எங்களை வாழ்வில் நிறைவாக்கிற இன்று அனைத்து கட்டுகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி நாங்கள் இழந்த அனைத்து சுய மரியாதை, மன அமைதி, குடும்ப உறவுகளை மீண்டும் இன்று அளித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான மன உறுதியும் தூயனை பலத்தையும் தந்து தீய பழக்கங்களிலிருந்து விலகி வருகின்ற ஒரு பக்குவத்தை எங்களுக்கு தாரும். இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அன்னை மரியலின் பரிந்துரையோடும் தூய மரிய மகதலாவுடைய வேண்டுதலோடும் ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய் அவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.